குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மே மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து மே 31 வரைக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு ஒன்று நடக்க இருக்கு. ஒரு 30 வருடங்களாகும் இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு. 30 வருடங்களில் ஏதாவது ஒரு 10-15 நாள், இப்போ எப்படி மே 18லேருந்து மே 31 வரைக்கும் அந்த நிகழ்வு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் 30 வருடங்களில் ஏதாவது ஒரு 10-15 நாள் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு சூழல்களை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இது 30 வருடமா அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக 30 வருடம் கூட இல்லை, அதற்கு மேலேயும் ஆகும். ஸோ இது மிகப்பெரிய லக்ஷ்மி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதார நிலை பல மடங்கு உயர்வதை உங்களால் உணர முடியும். வேணுங்கிற வண்டி, வாகனம், வீடு, சொத்து சுகங்களை சேர்த்திக்கலாம். எக்கனாமிக்கலாக உங்களை வெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை இந்த 10-12 நாட்கள் செய்ய காத்திருக்கு. நீங்கள் அதை சரியாக செயல்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை எதிர்கொள்ள முடியும். கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு. சரி, அப்படி என்ன சார் இது என்ன செய்யலாம், என்ன செஞ்சால் எனக்கு அந்த பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இந்த மே மாத பலனோட சேர்த்து அந்த விஷயத்தையும் பார்த்துருவோம். ஏன்னா மே மாதத்தில் அந்த நிகழ்வு நடக்கிறதுனால மே மாத பலனோட இந்த விஷயத்தையும் சேர்த்து கேட்டுருவோம். கூடவே இந்த மே மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். இந்த நிகழ்வு மட்டும் இல்லாமல் குரு பயிற்சி நடக்குது, ராகு கேது பயிற்சி நடக்குது. ஸோ அப்போது இந்த மே மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளை மையமாக வச்சு தான் இந்த மாதம் என்ன நடக்க போகுது, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே சொல்ல போகிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது அப்படின்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது, ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சனி, ராகு இணைவு இருக்குது. ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன், ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான். ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு. இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா, மே மாதம் 6ஆம் தேதி புதன் நீச ராசியிலிருந்து உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற ஒரு அற்புதமான நிகழ்வு. அதே நேரத்தில் மே 23ஆம் தேதி மீண்டும் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு புதன் பயிற்சி ஆகிறார். மே மாதம் 14ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகுது. அதே நேரத்தில் எல்லாரும் எதிர்பார்த்த குரு பயிற்சி திருக்கணிதப்படி மே மாதம் 14ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான ரிஷப ராசிலேருந்து ராசிக்குள்ளே வரப்போகிறார். ஜென்ம குருவாக வரப்போகுது மிதுனத்துக்கு ஜென்ம குரு நன்மையா சார் அப்படின்னு கேட்டால் நிறைய நன்மைகள் உண்டு, சின்ன சின்ன கசப்புகள் உண்டு. அதோட பலனை சொல்லியிருக்கேன், தனியாக பதிவாக கொடுத்துருக்கேன், பார்த்து பயன்படுத்திக்கிங்க. லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது. ராகு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கும், கேது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இப்போ 9ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல ராகு கேது இருக்கிறது நல்லதானா? கண்டிப்பாக நல்லது தான், பெரிய நெகட்டிவாக அங்கே சொல்லலை. ஓகே, புதன் பயிற்சி ஆல்ரெடி சொல்லிவிட்டு, அடுத்ததாக சுக்கிரன் மே மாதம் 31ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. மாத கடைசியில் அந்த பயிற்சி நடக்கிறனால அதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. சுக்கிரன் மிக மிக பலமாக இருக்கிறார். 5 உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? ஏன்னா மே 1 உழைப்பாளர்கள் தினம் இல்லையா? அப்போ உழைப்பாளர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது, மாத சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால், 6ஆம் அதிபதி செவ்வாயாகி அவர் 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போது அந்த செவ்வாய்க்கு ஏதாவது சுபகிரகங்களுடைய பார்வை சேர்க்கை இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் செவ்வாய்க்கு திரிகோணத்தில் சுக்கிரன் பலம் பெற்றிருக்கிறார், கூடவே புதன், கூடவே சனி, ராகு, இந்த மாதிரி கிரகங்கள் இருக்குது.
அப்போது வேலையில் நிறைய குளறுபடிகளை பார்க்க வேண்டியது இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை சொல்லுவோம், அந்த விஷயத்தை அவங்க தெளிவாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்காத பட்சத்தில் நம்ம அதிகமாக கோவப்பட ஆரம்பிச்சிருவோம். கோவப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளை விடுவோம். அந்த வார்த்தைகளை ஒரு கருவியாக பயன்படுத்தி நம்மளுடைய வேலைக்கு பாதிப்பு தர்ற மாதிரியாக கூட இருக்கக்கூடிய நபர்கள் செயல்படுவாங்க. எப்படி ஒரு ரெக்கார்ட் பண்ணிடலாம், நம்ம சொன்னதை 1க்கு 2 போய் அங்கே மேனேஜர்கிட்ட சொல்லி கொடுத்துடலாம். அந்த மாதிரி நம்மளுடைய வார்த்தைகளை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க போகிறாங்க. அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் அதிகம் உண்டாக போகுது அப்படிங்கிறத சொல்லுது. மற்றபடி வேலையில் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் மிதுனமெல்லாம் அசால்ட்டாக சமாளிச்சுட்டு போயிடும். அந்தளவுக்கு திறமசாலிகள் மிதுன ராசிக்காரர்கள். எதுனாலும் சரி பார்த்துடலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி கால்குலேட்டிவ் மைண்ட் செட் இருக்கும். இது இப்படி செஞ்சால் இந்த மாதிரி தான் வரும் அப்படின்ட்டு 2 ரூட் வச்சுருப்பாங்க எப்போயுமே மனசுக்குள்ளே. ஒரு ரூட்டில் போவோம், இதில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கலையா டக்குன்னு அடுத்த ரூட்டு, அதில் போய் எப்படியாவது ஃபைனலாக ரிசல்ட்டை பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் இருக்கக்கூடிய மிதுனம். அதனால் வேலையை பற்றி கவலை இல்லை, எப்படினாலும் செஞ்சுடுவீங்க. ஆனால் சுற்றி இருக்கிறவங்களால கொஞ்சம் தொந்தரவு வருது. நம்ம வாயை அவங்க ஆயுதமாக பயன்படுத்திக்க போகிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், வாயில் வெத்தலை வாக்கு பண்ணுற மாதிரி. ஸோ வெத்தலை வாக்கெல்லாம் பழைய கதையாக இருக்குது. வாயில் 2 பூமரை போட்டு மென்னுட்டே இருங்க. எதையும் பேசாதீங்க, எதையும் சொல்லாதீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துகிட்டே இருங்க. சிம்பிளாக வேலையில் இருந்து வந்த எல்லா பிரச்சனையும் இந்த வாயினால் வரக்கூடிய அத்தனை பிரச்சனையும் தீர்ந்துடும். கோவப்படாதீங்க. கோவப்பட்டதை முகத்துலையும் வாயிலையும் வெளிப்படுத்தாதீங்க. முக்கியமாக வாயில் வெளிப்படுத்தாதீங்க. முகத்தில் கூட தெரியாது மிதுனத்துக்கு எப்பவுமே, ஆனால் வாயில் தெரிஞ்சிடும் இந்த காலகட்டம். இப்போது தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. இப்போ வேலை ரீதியாக ஏதாவது நம்மளுக்கு பணவரவு, பொருளாதார முன்னேற்றம், பதவி உயர்வு இல்லாத கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், பதவி உயர்வு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பொருளாதார ரீதியான அந்த இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதோ, இன்சென்டிவ் கிடைக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்களுமே கொஞ்சம் சான்சஸ் இல்லை. ஆனால் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும். ஜூலையில் கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. இன்சென்டிவ் கிடைக்கிற மாதிரியோ இல்லை இடம் மாறுற மாதிரியோ அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே, வேலை இடமாற்றம் எல்லாமே அந்த காலகட்டம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு அது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. சரி, ஓகே. சரி, வேலைக்கு போகிற ஆளுக்கு ஓகே. சுயதொழில் செய்யக்கூடிய ஆளுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால், அட்டமாதிபதியான குரு பகவான், அட்டமாதிபதியான சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்குது. 10ஆம் இடத்துல தான் 4 கிரகங்கள் இருக்காங்க. மே 18ஆம் தேதி வரைக்கும் எந்த விதமான மாற்றமும் தொழிலில் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் கட்டாயமாக பலவித சிக்கல்களையும் பாதிப்புகளையும் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சில நபர்களுக்கு சுயதொழில் செய்யணுங்கிற எண்ணத்தை இந்த காலகட்டம் உருவாக்கிடும். சில நபர்கள் சுயதொழில் செய்யணும் அப்படின்ற எண்ணம் அந்த எண்ணத்தை செயல்படுத்தி அதுக்காக நிறைய செலவு பண்ணி அலைஞ்சு திரிஞ்சு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வேலையும் இங்கே செஞ்சிடும். மேக்சிமம் ஒரு தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக அந்த தொழிலுக்கு உண்டான விதை போடக்கூடிய ஒரு சூழலில் இந்த மாதம் காட்டுது. கண்டிப்பாக ஒரு வருட காலகட்டங்களுக்குள்ள சிம்பிளாக சின்னதாக ஏதாவது ஒரு சைடு வருமானமாவது பார்க்குற மாதிரி ஒரு தொழில் அமைச்சுக்குவீங்க மிதுனம். உறுதியாக எப்பவுமே மிதுனத்துக்கு ஒரு வருமானம் பத்தாது. 2-3 பக்கம் இருந்து வந்தால் தான் ஏதோ நம்மளுக்கு காசு பணம் வருது, நம்ம சம்பாரிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது மிதுனம் உணரும். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருமானத்தில் இருக்கும். 2 நாள் நல்லா சம்பாதிப்பாங்க, 2 நாள் ஒன்றுமே இருக்காது. ஸோ அதையெல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை மிதுனத்துக்கு அதிகம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த காலகட்டம் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் உருவாக்கி கொள்வதற்குண்டான ஒரு பிள்ளையார் சொல்லி அந்த மாதம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் இருக்கும். மே 18 வரைக்கும் அந்த புது மாற்றங்களை செய்யாதீங்க. மே 18க்கு மேலே நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்கள் சைடு சக்ஸஸ். பாருங்கள், என்ன செஞ்சாலும் உங்கள் சைடு சக்ஸஸ். அதுக்காக லீகலான விஷயங்களுக்குள்ள போங்க, இல்லீகலான விஷயங்களை தவிர்த்துருங்க. அதுதான் நல்லது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும். ஏன்னா குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்னதாக கசப்புகளும் பேச்சுவார்த்தைகளும் 3வது நபரினுடைய தடையிடுதலும் வந்து போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. மூத்த சகோதரம், வயது மூத்த நபர்கள் குடும்பத்தில் யார் இருக்காங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கலாம். ஆனால் அவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்காமல் நடந்துக்க வேணாம் அப்படிங்கிறதையும் சொல்லுது. இப்போது வேலையாகட்டும் தொழிலாகட்டும் மே 18க்கு மேலே ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. வேலையும் தொழிலும் பார்த்தாச்சு. படிக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி சார் இருப்பாங்க, என்ன மாதிரி படிப்பாங்க அப்படின்னு கேட்டால், 4ஆம் அதிபதி புதன் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்காரு. மறுபடியும் பயிற்சியாகி ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. மே மாதம் 23ஆம் தேதி ராசிக்கு 12க்கு வருது. அப்போ மே 23க்கு மேலே அந்த படிப்பில் ஆர்வம் குறைஞ்சு போயிடுது. சிம்பிளாக சொல்லப்போனால் மே 23 வரைக்கும் படிப்போ, போட்டித் தேர்வுகளை எக்ஸாம் எழுதுறதுல அதில் எழுதுனா நல்லா ஸ்கோர் பண்ணதோ, நீட் எக்ஸாம் வருது, மற்ற சின்ன சின்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்குல்ல,
அதெல்லாம் மே 23 வரைக்கும் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டை அதிகம் கொடுக்கும். மே 23க்கு மேலே சப்போஸ் எக்ஸாம் இருந்து, நம்மளுக்காக எக்ஸாம்லாம் மாற்றி வைக்க முடியாது, மே 23க்கு மேலே சப்போஸ் எக்ஸாம் இருந்து அதை அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் எழுதுவீங்க. ஆனால் மனசு என்ன பண்ணுன்னா, இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி, கொஞ்சம் லேசியாக இருந்துட்டோமோ அப்படின்ற மாதிரியான எண்ணத்தை ஏற்படுத்திடும். அங்கே போய் உட்காந்துட்டு நேர விரயம் பண்ணிடுவோம். ஒரு 10-20 கொஸ்டின்ஸ் எழுதுறதுக்கே அதிகமாக யோசிச்சுருவோம். பின்னாடிலாம் அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். அப்போது அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு வேணும். மே மாதம் 23ஆம் தேதிக்கு மேலே அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கிடைச்சா போதும். அதற்கு முன்னாடியெல்லாம் இருந்ததுன்னா 5 நிமிஷம் மிச்சம் இருக்கும்போதே எக்ஸாம்ஸை முடிச்சுட்டு வர்ற மிதுன ராசியாக தான் இருப்பீங்க. ஸோ அதில் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு மே 23க்கு மேலே படிப்பு சம்மந்தமாக, போட்டித் தேர்வுகள் சம்மந்தமாக கொஞ்சம் நெகட்டிவ் சைடு காட்டுது. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, தைரியமாக இருக்கலாம். ஓகே, கணவன் மனைவி உறவு எப்படி சாமி இருக்கும் அப்படின்னு கேட்டால், கணவன் மனைவி உறவை சொல்லும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. 7ஆம் அதிபதி குரு ராசிக்குள்ளே உட்கார்றாரு. ஆனால் அவர் பாதகாதிபதி. மே மாதம் 14க்கு மேலே அந்த அமைப்பு நடக்குது. பிரிந்த கணவன் மனைவி இருவரும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். எப்படி ஏற்படுத்துவார்? குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள், அவங்க சொன்னால் எல்லாரும் கேட்பாங்க, அவங்க பேச்சுக்கு மரியாதை இருக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அளவுக்கு நல்ல தடித்த உடம்பு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர் உங்களுடைய திருமண வாழ்க்கையை, கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கை துணை தான் உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் தேடி போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஜூன் மாதம் பகுதிக்கு மேலே கணவன் மனைவிக்குள்ளே அப்படி ஒரு அந்யோன்யம் ஏற்பட போகுது. சரியான புரிதல், தெளிவான பேச்சு, தெளிவான சிந்தனை, 2 பேர்த்துக்குள்ள குட் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஜூன் மாதம் பகுதிக்கு மேலே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்மளை தேடி வரன் வருது, அவங்களுடைய தப்பை உணர்ந்து வர்றாங்க, உணராமல் வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் 2வது. ஜூன் 15க்கு மேலே அவங்க தப்பை உணர்றாங்களோ இல்லையோ உங்க கூட நல்லா பாண்ட் ஆகிடுவாங்க. ஆனால் அதுக்கு இப்போ அவங்க வரணும் உங்களை தேடி. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. குடும்பத்துக்குள்ளே ஒரே வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவெல்லாம் இருந்துட்டு இருக்குது, ஒன்றும் திருப்தி இல்லாமல் இருந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் அதுவுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஃபேவராக நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துது, ஒரு நல்ல விஷயமாகவே காட்டுது. அதே நேரத்தில் நீங்கள் 23ஆம் தேதிக்கு மேலே தேவையில்லாத செலவுகளை, அவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மன உளைச்சலையும் மருத்துவ செலவுகளையும் உங்களால் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. இந்த மாதத்தினுடைய கடைசி 7 நாட்கள், 8 நாட்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு செலவுகளையும் மனச்சங்கடங்களையும் கொடுக்குறீங்க. சில நேரங்கள் இல்லை, பல நேரங்களில் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும். நான் பெருசா நீ பெருசா, என்னோட தகுதிக்கு உன்னை கல்யாணமே பண்ணிடக்கூடாது அப்படின்னு உங்களை சொல்லும். இல்லைன்னா உன் தகுதிக்கு நான் உங்கள்கிட்ட வாக்குப்பட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஒய்ஃப் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் கணவன் மனைவிக்குள்ள அந்த ஈகோ, அந்த தகுதியை பார்த்து நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிறத பார்த்து சண்டை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு மே மாதம் 23க்கு மேலே. ஸோ அந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. முடிஞ்சளவு விட்டு கொடுத்து போகணுமா போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. விட்டு கொடுத்தா கெட்டு போகிறதில்ல அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க. குடும்பம் நல்லபடியாகவே செழிப்பாக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. தேவையில்லாமல் அது இதுன்னு பேசுனீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அப்புறம் சட்டி தூக்க வேண்டியதான், இடம் மாற வேண்டியதான், அந்த மாதிரி ஆகிடும். நம்மளுடைய வாழ்க்கை துணை நம்மளை தானே தேடி வர்றாங்க, பிடிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா குரு ராசிக்குள்ளே இருக்கும்போது திக்பலம் அடையுதுங்க. அவங்க நம்மளை தேடி வந்தாங்கன்னா அவங்க தான் பலமாவாங்க, நம்ம கிடையாது. நம்ம டெம்பரவரி பலம் மட்டும்தான், அவங்க ஃபுல் பலமாவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, கணவன் மனைவி உருவாகட்டும். சரி, வருமானம் எப்படி இருக்கும்? 2ஆம் இடத்துல செவ்வாய், 6 கூடியவர் 11 கூடியவர் 2ல். 11ஆம் அதிபதி 2ல் இருக்க வரைக்கும் வருமானத்தில் எந்த தொந்தரவும் இல்லை. பெருசாக ஆசைப்படாதீங்க, நான் அவ்வளோ சம்பாரிச்சணும், இவ்வளோ சம்பாரிச்சணும், அப்படி பண்ணிடணும், இப்படி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஆசை வச்சிடாதீங்க. அப்படி ஆசைப்பட்டுட்டிங்கன்னா வர்ற காசு கூட வராமல் போயிடும். அதனால் என்ன கிடைக்குதோ அது போதும் அப்படின்னு நினச்சிட்டு உங்களுடைய வேலைகளை செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை விட நல்ல வருமானத்தை கொடுத்துரும். பேச்சில் கொஞ்சம் கவனம் வேணும். வருமானத்தை சேமிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சேமிக்க முடியாது. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக தான் போகும். லாபம் அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது சொச்ச காசை தான் எடுத்து வைப்பீங்க.
நினச்ச அளவுக்கு லாபத்தை நீங்கள் சேவிங்ஸாக எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை சொல்லுது. கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு தான். அதே போல் மூத்த சகோதரத்தின் மூலமாகவும் சித்தப்பாவின் மூலமாகவும் பாலிய நண்பர்களின் மூலமாகவும் ஏதாவது ஒரு பொருளாதார உதவிகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸை சொல்லுது. ஓகே, ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? 4ஆம் இடத்துக்கு கேது இதுவரைக்கும் இருந்தார். 18க்கு மேலே ராகு கேதுக்கள் பயிற்சி நடக்கும்போது அந்த கேது பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. இதுவரைக்கும் இருந்த ஆரோக்கிய தொந்தரவுகள் படிப்படியாக குறையிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. எதையுமே முழு நம்பிக்கையோட இருந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். நிறைய புது புது விஷயங்களை கற்றுக்குவீங்க. தாயாருக்கு உங்களுக்கு இருந்து வந்த பகை நீங்கள் வண்டி வாங்கின சொத்து சுகம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த தொந்தரவுகள் ரெடியாகும். ஸோ அந்த மாதிரி மே 18க்கு மேலே நிறைய நல்ல சம்பவங்கள் நடக்குது. சகோதரத்துக்கு உங்களுக்கும் கொஞ்சம் கிளாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மாமனார் இருக்கும் பட்சத்தில் மாமனார் கூட பெருசாக பேச்சுவார்த்தைகளை வச்சுக்காதீங்க, கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளை இதை சொல்லுது. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வேலை, தொழில், திருமணம், அதே போல் குடும்ப பெண்களுக்கு இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டா, உங்களுடைய ராசி அதிபதி 23ஆம் தேதி வரைக்கும் சேஃபர் ஜோனில் தான் இருக்கிறார். 23க்கு மேலே தொந்தரவுகளை காட்டுது. அப்போது 23ஆம் தேதிக்கு மேலே, மே மாதம் 23ஆம் தேதிக்கு மேலே டைல்ஸ் நடக்கும்போது என்ன செஞ்சுருக்குதா, தண்ணி செஞ்சுருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பாத்ரூமில் வலிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு. ஸோ இந்த மாதிரி 23ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்குது. அதனால் மருத்துவ செலவுகளையும் ஏற்படுத்துது. ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சமாவது செலவு பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த 23ஆம் தேதிக்கு முன்னாடியே அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சும்மா போய் விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போது நான் அந்த செல்வ வளம் தரக்கூடிய அற்புதமான ஒரு காலம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, குபேர காலம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ மே 18லேருந்து மே 31 வரைக்கும் இந்த டைம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ கோவில், முனீஸ்வரனாக இருக்கலாம், பாலமுனீஸ்வரன், அதே போல் கருப்பராயன், சுடலமாடன், இந்த மாதிரி எந்த தெய்வமாக இருந்தாலும் இருக்கும், சங்கிலி கருப்பு, எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய உங்கள் ஊருக்குள்ளே நீங்கள் வசிக்கக்கூடிய ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய கருப்பராயனுக்கு சின்னதாக 2 நெய் தீபம், நல்லெண்ணெய் தீபம் தான் போடணும், நெய் தீபம் வேண்டாம், நல்லெண்ணெய் தீபம் போட்டு எண்ணெய் காப்பு சாத்தி சின்னதாக உங்களுக்கு என்னென்ன அபிஷேக திரவியங்களை வச்சு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளாக ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு கருப்பராயனுக்கு பாதத்தில் ஒரு 38 ரூபா 1 ரூபா காயின் வச்சு வழிபாடு செய்துட்டு வாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வெட்டி வேறு, வசம்பு, ஜவ்வாது, ஒரு மஞ்சள் துணியில் இந்த காயின், இது 4 ஒன்றா போட்டு கட்டி நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல, நல்லா புரிஞ்சுக்கும், பணம் வைக்கிற இடத்துல, நகை வைக்கிற இடத்துல வச்சு வழிபாடு செய்யுங்க. இதை மே 18லேருந்து மே 31க்குள்ளே செய்யணும். இப்படி செய்தால் கட்டாயமாக மீண்டும் இந்த ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை சூழல் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியான நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். குழந்தை இல்லாதவங்களுக்கு முக்கியமாக குழந்தை கிடைக்கும். தொழில் அமைப்பு இல்லாதவங்களுக்கு, தொழிலில் முன்னேற்றம் இல்லாதவங்களுக்கு அது தொழில் முன்னேற்றத்தை கொடுத்துருது. கூடவே நீங்களும் அதை செய்யலாம். ஸோ மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது. எக்ஸ்ட்ராவாக நான் சொன்ன விஷயங்களும் நடக்கும். மேலும் மிதுனராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிக்கிறேன். நன்றி நண்பர்களை, நன்றி. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.